உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சண்டையை ஆரம்பிப்பது கணவனா மனைவியா, இந்த தலைப்பே போதுமானதுன்னு. ஏன்னா உங்க ரெண்டு பேர் முகம் அந்த மாதிரி. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. இந்த ஷோக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை, டைரக்டாவே தலைப்புக்குள்ள போயிடலாம். சண்டையை ஆரம்பிப்பது கணவனா இல்ல மனைவியா, இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சண்டையை ஆரம்பிக்கிறது நீங்களா இல்ல நீங்களா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நாங்க தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா அமுக்குனி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சண்டைக்கு அப்புறம் நாங்க தானே கூப்பிடணும், வா வான்னு. அப்பதானே வருவாங்க. டடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? சண்டைன்னு வரும்போது அது வந்து வாய் வார்த்தையா இருக்குமா இல்ல கை கலப்புக்கு போதா? கை கலப்பு தான் சார். இல்ல கை கலப்புன்னு சொன்னா கை தூக்குங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சண்டைன்னு வரும்போது கை கலப்பு வரும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆயுதம்னா வந்துட்டு அதுல அடிச்சாலும் சரி, கையில அடிச்சாலும் அவங்களுக்கு வலிக்காது, எனக்கு தான் வலிக்கும். அதனால என்ன பண்றேன்னா வாயவே ஆயுதமா யூஸ் பண்ணி நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிருவேன். கடிச்சு வச்சிருங்க. அதாவது என்னன்னா அவங்க வீட்டில் 2 நாய் வளர்த்துறாங்க சார். அந்த 2 நாய்கிட்ட கூட நான் இவ்வளோ கடி வாங்கினது இல்லைங்க சார். கல்யாணமாகி 1 வருஷத்துல மரண கடி வாங்கியிருக்கேன் சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆனா சைக்கிள் கேப்ல பொண்டாட்டி நாய் நீங்க பாத்தீங்களா? சார் இல்ல அப்படி சொல்ல வரலைங்க சார். என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி உங்க கணவரை தாக்குறீங்க? எனக்கெல்லாம் ஆயுதமே தேவையில்ல சார், கையே போதும். மதுரைக்காரனு கையே கட்டி வரல பீச்ரா. கைய வச்சு முடிய பிடிச்சு கொட்டிடுவேன் சார். கிள்ளி வச்சிருவேன், ஊக்க வச்சு குத்திட்டே இருப்பேன் சார். ஊக்க வச்சு குத்துவீங்களா? ஊக்க வச்சு அவங்களுக்கு ரொம்ப வலிக்காத அளவுக்கு நறுக்கு நறுக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி குத்திட்டே இருப்பேன். என்னென்ன காரணத்துக்குலாம் வந்து சண்டை வருது? எந்தெந்த சண்டை வந்து பெரிய சண்டையா போகுது? சில சண்டை ஓகே நார்மலா முடிச்சிடுறீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாங்க. ஏன் ஒரு படத்துக்கு அலோவ் பண்றது இல்ல, ஒரு ஹோட்டல் அலோவ் பண்றது இல்ல? ஏன் அவன்கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவனா தீவிரவாதியா? யார் அவன்? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன் எல்லா ஒய்ஃபும் சேர்ந்து ஹஸ்பண்டோடைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டைம்ல மீ டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் அந்த டைம்ல நம்மளும் ஒரு பிளான் வச்சிருப்போம் சார். வருஷம் 365 நாள் இருக்கு. அந்த வருஷம் 365 நாள் இல்லாத பிளான் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு நினைக்கப்ப அந்த பிளான் ஏன் உங்களுக்கு வருது? சார் எங்களால போக முடியல சார், முக்கியமா சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆனா ஹி பிலாங்ஸ் டு மீ, எனக்கு மட்டும் தான் இருக்கணும். அவருக்கு வந்து ஒரு டைம் இருந்தா அது ஒண்ணு என் கூட மட்டும் தான் இருக்கணும், அல்லது அவர் தனியா இருக்கணும். கரெக்ட்டா சொன்னீங்க. பொசசிவ்னஸ்னால வரக்கூடிய சண்டை என்ன? எங்க அம்மா அப்பா கிட்டே வந்து என்ன ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாரு சார். ஓகே, இது ஸ்டார்டிங்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து க்ளோஸா மூவ் பண்ண கூடாது. புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஆமா சார், ரொம்ப நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்ணை காமிச்சு கெஸ்டர்ல கூப்பிட்டே இருப்பாரு, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு. இவனை கொன்னுடலாமா? வரல அப்படின்னா எனக்கும் எங்க மதர் இன் லாவுக்கும் சண்டையை கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நானா வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிடுவாரு சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர் ஓவர் பொசசிவ்னால நான் எழுந்தது என்னோட எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸையும் எழுந்துட்டேன் சார். ஐயோ பாவம். யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. சோ அதனால என்னையும் வந்து யார்கிட்டயும் பேசாத, ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டா, நான் தான் உனக்கு இருக்கல, நீ எனக்கு இருக்க, நான் உனக்கு இருக்க, இது போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க, நான் வேஸ்ட். சார் இவர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் சார். பாய்ஸ்டே பேசக்கூடாது சார் இவருக்கு. அது தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, அதை வச்சு ஒரு கமெண்ட் பண்ணுவார் சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கடா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.